எப்படி இடம்பெற்றது? வற்றாப்பளை அம்மன் கோவில் 2026ஆம் ஆண்டு திருவிழா எப்படி இடம்பெற்றது? பறவைக்காவடியில் மிதந்து வந்த அந்த சிறுமி செய்த செயல் என்ன? அது மட்டுமில்லை, ஆலயங்களுக்குள்ள சுற்றி பார்க்க போகிறோம். ஆலயங்களுக்கு உள்ளே இருக்கிற பல விடயங்கள், தெரியாத விடயங்களை இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். சரி, முதல்ல நாங்கள் இந்த வற்றாப்பளை அம்மன் ஆலயத்துக்கு எப்படி வந்தோம் என்று பார்க்கலாம். அப்படியே ஆலயத்துக்குள்ளே சென்று பகல் வேளையில் என்னெல்லாம் இடம்பெறுது எப்படி என்று சொல்லி பார்க்கலாம். உப்பு நீரில் விளக்கெரியும் அந்த அதிசய கோயிலுக்கு நாங்கள் பரந்தன் சந்தியில் இருந்து அன்னளவாக ஒரு 55 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அந்த வரலாற்று சிறப்பு மிக்க வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தை நோக்கி செல்ல போகிறோம். செல்கிற வழிகளில் பறவைக்காவடிகள் இப்படி செல்லுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். செல்லும் பொழுது இதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே செல்லலாம். ஒரு வழியாக நாங்கள் பயணம் செய்து முல்லைத்தீவு நகரத்துக்கு வந்த பிறகு வற்றாப்பளை செல்கின்ற அந்த சந்தைக்கு வந்துட்டோம். இதில் இருந்து வற்றாப்பளை அன்னளவாக ஒரு 4 கிலோமீட்டர் வரும். நான் பயணம் செய்தது நிறைய தூரம். ஒரு சில காட்சிகளை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆலயத்துக்கு மிக அருகில் வந்துட்டோம். இதில் பாருங்கள், அரச பஸ் எல்லாம் இந்த வலது பக்கத்தில் நிற்கிது. ஏராளமான வாகனங்கள் எல்லாம் முன்னால் நிற்கிற காட்சியை தான் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிறைய வியாபார நிலையங்களும் இந்த ஆலயத்துக்கு வருபவர்களுக்கு பொருட்கள் விற்பதற்காக வென்றிய திறந்து வைத்திருப்பார்கள். எனக்கு முன்னால் பாருங்கள், பறவைக்காவடிகள் எல்லாம் இப்பொழுது ஆலயத்தை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறது. இது நான் என்னுடைய மோட்டார் சைக்கிள் பார்க் பண்ணின இடம். வரைக்கில் எப்படி எடுக்க போகிறனோ எனக்கு தெரியல. இப்போ சரியாக நேரம் 3 மணி. இப்பொழுது நாங்கள் அப்படியே உள்ளே வந்தாச்சு. உள்ளே பாருங்க, பகல் நேரம் என்றதால இப்போவும் பக்தர்கள் வாகனங்களை அங்கே விட்டுட்டு உள்ளே சென்று கொண்டிருக்கிறாங்க. அரசாங்க பேருந்துகளெல்லாம் பாருங்கள் நிற்கிது. உள்ள தனியார் பேருந்து நிற்கிது. இப்போ அன்னளவா 3 மணிக்கு பிறகு காட்சிகளை பார்க்க போகிறீங்க. மாலை 3 மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் ஆலயம் அதே இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. நிலையத்திலும் உங்களுடைய ஏராளமான அடியவர்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்காகவும் அம்பாளை தரிசிப்பதற்காகவும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மித்த பகுதியிலே வேளை விபூதி விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. எனவே அதனை நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த கரைவழியெல்லாம் பாருங்க, விற்பனை கடைகள் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி போலீஸாரும் இராணுவத்தினர் கடமையில் இருக்கணும். பாதுகாப்பு கடமை முக்கியம். ஏண்டா லட்சக்கணக்கான அடியவர்கள் வருவார்கள் அனைத்து பிரதேசங்களிலும் இருந்தும் அம்பாளை தரிசிப்பதற்காக. பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. நீங்கள் அணிந்து வந்து தங்க ஆபரணங்கள் ஆலயத்துக்கு செல்லும் வழிகள் எல்லா இடத்துலையும் நல்ல நல்ல கடைகள் தான். ஸோ பாருங்க, வியாபாரங்கள் சூடு பறந்து கொண்டிருக்கு. இன்னும் சரி நேரத்தில் ஏராளமான அடியவர்கள் இரவில் தான் வருவார்கள். உள்ளுக்குள்ள பாருங்க மக்கள் கூட்டத்தை.
இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நடைபாதை எல்லா இடத்துலையும் வந்து கடைகள் வந்து இருக்குது. கூட அன்னாசி பழம் தான் இங்கே கொண்டு வந்து நிறைய பேர் விற்கிறவ. பன்னளவாக வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வரணும். வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆலயத்துக்கு வந்துடலாம். இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளே செல்வதற்கு முதல் வெளி வீதிகளில் என்ன நடக்குதுன்னு தான் பார்த்து கொண்டு வரணும். முற்று முழுதாக எங்கே பார்த்தாலும் கடையெல்லாம். இப்போ நாங்கள் வந்து ஆலயத்தை வந்து தூர பார்த்து கொண்டு இருக்கிறோம். வெயிலண்டா கொடூர வெயிலப்பா. அதான் நிறைய பேர் பகல் நேரத்தில் வாரையில். ஆனால் வெயிலில் வந்தாலும் பக்தர்களுக்காக தாக சாந்திகளையும் வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருடம் நாங்கள் போன வருஷம் வந்து மழை பெஞ்சது. இப்போ பாருங்கள், பக்தர்களுக்கு வந்து தாக சாந்திகளை வந்து வெளி வீதிகளில் வழங்கி கொண்டிருக்கிற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோட குடிநீர் எல்லாம் இருக்குது. அப்படியே நடந்து வந்துட்டோம். நடந்து வந்தோம்னு சொன்னால் இங்கே தான் அர்ச்சனை செய்கிற இடம். பகல் நேரத்தில் அர்ச்சனை செய்கிற இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குது? திருப்படி அர்ச்சனை கரும பீடம். ஸோ ஆலயத்துக்கு உள்ள சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், ஆலயத்துக்கு முன்னாலே பொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்துட்டோம். அதில் கொஞ்சம் பேர் குவிஞ்சு நிற்கிறோம். என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். குவிஞ்சு நின்று என்ன செய்யணும் என்று பார்த்தா அன்னதானம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கட ஜேசி ப்ரோ வந்திருக்கிற. ஜேசி வணக்கம் சொல்லுங்க. ஸோ அவர் குடும்பம் சகிதமாக இங்கே எல்லாம் வந்திருக்கணும். அன்னதானம் சாப்பிட இப்போ ஐயோ ஜாக்கெட் பண்ணி போய் கொண்டிருக்கணும். அதே மாதிரி பாருங்கள், பொங்குறாக்கள் இப்பொழுது எப்படி பொங்கலை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும் பாருங்க. இங்கே உள்ளியல் வெங்காயங்கள் எல்லாம் உடைச்சி கொண்டிருக்கணும். அம்பாளினுடைய கண்ணகை அம்மனுடைய ராஜகோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே முன்னால் வந்து பொங்கல் வந்து அதாவது அன்னதானம் வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும். இதான் அந்த உள்ளே ஜாக்கள். ஆலயத்துக்கு முன்னாலே பாருங்கள், 1000 கண் பானைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த பானைகளுக்கு உள்ளே வந்து கற்பூரம் வைத்து பக்தியோடு வந்து வணங்குவார்கள். இதில் ஏராளமான பானைகள் இந்த இடத்துல இருக்கிற அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு முன்னாலே தான் பக்தர்கள் நேர்த்திக்கடன்களை வந்து நிறைவேற்றுவார்கள். அந்த வகையில் பாருங்கள், இந்த அம்மா எல்லாம் பொங்கி. அம்மா அங்கேருந்து வந்த நீங்கள் எத்தனை வருஷமா அப்படி நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவீங்க? நான் இந்த முறை தான் நேர்த்திக்கடான வருஷம் வந்து போகிறோம். இப்படி பாருங்கள், ஏராளமான மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து நேர்த்திக்கடன்களை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அபிசு வந்து கொதிக்குது. இதெல்லாம் வந்து ஆலயத்துக்கு முன்னாலே வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் இங்கே பொங்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வணக்கம், இப்போ தான் பொங்கல் வச்சுருக்கீங்க. வணக்கம், எங்கே இருந்து வந்துக்கிறீங்க? ஒரு வருஷம் பாருங்களா? அப்படி ஒரு வருஷம் வந்து பொங்கி படைச்சி நேத்தியாக முடிச்சுட்டு போடுறீங்களா? அப்படி தான். நான் இந்த வருஷம் தான் பொங்குறேன். வந்து போனேன். அப்போ இந்த வருஷம் நேர்த்தி வச்சேன். நான் பொங்குறேன் வந்து. நன்றி நன்றி நன்றி. ஸோ பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு தம்பி ஒரு ஆள் பக்தியோடு பொங்கி கொண்டிருக்கிறார். இது வந்து அவிசு. வணக்கம் அம்மா, எங்கேருந்து வாரீங்கள்? இளவாள். ஒரு வருஷம் பாருங்களா? நாங்கள் போன வருஷம் வேறு எல்லாத்துக்கும் முதல் வருஷம் வந்து பொங்கினாங்க. இந்த வருஷம் வந்து. நன்றி அம்மா. இதெல்லாம் இன்னொரு விஷயம் சொல்லணும், குடும்பமாக டிராக்டர்கள், அதே மாதிரி வாகனங்கள், லேமாசர் அப்படின்னு சொல்லி அத்தனை வாகனங்கள்லையும் வருவார்கள். அனைத்து இடங்கள்லையும் இருந்தும் வருவார்கள். அம்மா வணக்கம், எங்கேருந்து வந்துக்கிறீங்க? நாங்கள் வாணியா. என்னத்தில் வந்த நீங்கள்? நாங்கள் பஸ்ஸில் வந்தீங்களா? ஒரு வருஷம் வரீங்களா? ஒரு வருஷம். வட்டாப்பளை கண்ணகி அம்மனுடைய அற்புதம் என்ன பல அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆலயத்தில் வந்து இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டா? என்ன இப்போ என்ன செய்ய போகிறீங்க? பொங்குறதுக்காக அம்மா வந்து தயார்படுத்தி பண்ணிக்கிறேன். இங்கே மகனோட வந்து பாருங்க, இங்கே பேக்கு எல்லாம் சீட்டுகள் எல்லாம் கொண்டுருக்கணும். போயக்குள்ளே இப்போ போகிறது இப்போ நாளைக்கா? இரவைக்கு வலிக்கிறீங்க? சரி, 3 மணி போல். விடியப்புறம் 3 மணிக்கு வலிக்கிறீங்க. நன்றி நன்றி நன்றி.
பார்த்தீங்களா நடக்குது வேலை ஆலயத்துக்கு முன்னால் நடக்குது. இப்போ அது மட்டும் இல்லை, இவர்கள் எங்கே பொங்குவார்கள்னு காட்டுறேன், எங்கே படைப்பார்கள், உள்ளே எந்த இடத்துல படையல்கள் செய்வார்கள் என்றெல்லாம் நான் அந்த காணொலியில் வந்து காட்டுறேன். வணக்கம் வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். எல்லாம் முடிஞ்சது போல. எந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தீங்களா? என்னத்தில் வந்தீங்க? எத்தனை பேர் வந்தீங்க மொத்தம்? நாங்கள் 14 பேர். இப்போ எல்லாம் வெளிக்கிட போகிறீங்க? நிறைய பேர் வந்துருக்கீங்களே. என்ன பார்க்கவே அந்த கூட்டு குடும்பம் மாதிரி பெரிய சந்தோஷமா இருக்கு. நன்றி. வீட்டிலேயும் கூட்டு குடும்பம் தான். நன்றியா. பார்த்தீங்களா, இங்கே இவர்கள் பொங்குவார்கள், ஏனியவர்கள் வந்து கடைக்கு வந்து சென்று விடுவார்கள். ஸோ அப்படியான வரலாற்று சிறப்புமிக்க இந்த வட்டாப்பளை கண்ணகை அம்மன் ஆலயத்தில் இப்போ வந்து நாங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்து செல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே தீ வந்து மிதிப்பினம், அது விடியப்புறம் வந்து மிதிப்பினம், அதுவும் பல ஆண்டுகளாக நேத்தி வந்து செய்து கொண்டிருக்கணும். வணக்கம் அம்மா. எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? நல்லூர்லேருந்து வாரீங்க. அப்போ என்ன தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை என்ன? ஓகே, பெரிய சந்தோஷம் உங்களை கண்டது. இப்போ நீங்கள் என்ன நேர்த்தி கடன் நிறைவேற்ற போகிறீங்க? நாளைக்கு தீ குளிப்போம். தீ மிதிக்க போகிறீங்க. அது எத்தனை மணிக்கு மிதிப்பினம்? 5:30 6 மணிக்கு முடியும். விடியப்புறம் இல்லை, இப்போ நடக்க போகுது. ரைட். ஓகே, நன்றி. பார்த்தீங்களா, இந்த அம்மா வந்து தீ மிதிக்க போகிறாவாம். இப்போ வந்து தீ வந்து மிதிக்கிற இடம் வந்து தயாராகி கொண்டிருக்கு. பார்த்தீங்களா, அவ்வளோ பானைகள் இந்த இடத்துல இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், ஏராளமான பறவை காவடிகள் இந்த இடத்துக்கு வரும். பறவை காவடிகளை பாருங்க மக்களே. பறவை காவடிகள், ஏராளமான காவடிகள் இங்கே வந்திருக்கிறது. சரி, நாங்கள் இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே செல்ல போகிறோம். செல்றதுக்கு முதல்ல ஒரு சிறுமி ஒருவர் காவடி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு பெண் ஒருவர் காவடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு உள்ளே செல்ல போகிறோம். இங்கே பாருங்கள், ஏராளமான காவடி வந்து கொண்டு இருக்கு. அந்த வகையில் ஒரு சிறுமி ஒருவர் காவடி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. பாருங்க, என்ன நேர்த்தி என்று தெரியல. வித்தியாசமான காவடிகளில் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பறவை காவடியை வந்து அந்த முள்ளுகளை வந்து கலட்டி கொண்டிருக்கணும். முள்ளு கலட்டுற காட்சியை தான் பார்க்குறீங்க. பாருங்கள், தூக்கி அந்த முள்ளை வந்து கலட்டி கொண்டிருக்கணும். பாருங்கள், உண்மையிலேயே ஆண்கள் அதிகமாக பறவை காவடி எடுக்கிறதா பார்த்துருக்கிறேன். வட்டாப்பளை அம்பாளுக்கு பெண்களும் வந்து நேர்த்திக்காக பறவை காவடி எடுத்து வருவார்கள். ஏராளமான மக்கள் இந்த காட்சியை பார்க்குறத தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே வந்து செல்ல போகிறோம். எப்படி வந்தோம்ன்றதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளே இந்த நேரத்தில் பக்தர்கள் பக்தியோடு வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏராளமான பறவை காவடிகளும் வந்து இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே வந்து உள்ளே போகிறதுக்கு முதல் ஆலயத்துக்குள்ளே வந்து எல்லோரும் ஷர்ட்டை கலட்டிட்டு தான் உள்ளே போவோம். அம்பாளினுடைய அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாலே ஒரு சிறிய பந்தல் வந்து அமைத்திருக்கிறார்கள். அப்படியே வருகின்ற பறவை காவடிகள் அனைத்தும் இந்த இடத்துக்கு தான் வந்து நேர்த்திகளை வந்து நிறைவேற்றுவார்கள். ஆலயத்துக்குள்ளே வந்து இப்பொழுது பாடல்கள் வந்து படித்து கொண்டிருக்கின்றார்கள். நினைக்கிறேன் சிலம்பு கூறல்கள் தான் இப்பொழுது அந்த ஓலைச்சுவடிகளை பார்த்து அவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். இந்த ஆலயத்துக்கு என்று சொல்லி ஓலைச்சுவடி எல்லாம் இன்றைய வரை இருக்கிறது.
ஆலயத்திற்குள்ளே ஏராளமான அடியவர்கள் ஆலயத்தை சுற்றி வணங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே அம்பாளுக்கு வந்து பூஜைகளும் அர்ச்சனைகளும் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஆலயத்தை சுற்றி பார்க்க போகிறோம். பகல் நேரத்தில் கொஞ்சம் ஆலயத்தை சுற்றி பார்க்கலாம். எனக்கு வெளிச்சம் வந்திருக்கும். இந்த வற்றாப்பளை கண்ணகை அம்மன் ஆலயத்தில் வந்து ஓலைச்சுவடிகளை பார்த்து சிலம்பு கூறல் வந்து படிப்பார்கள். அந்த படிக்கின்ற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பனை ஓலையில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களை பார்த்து அம்பாளில் நேர்த்து பாடப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த நவீன காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் பாரம்பரியமாக அதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓலையாக வந்து அடிக்கணும் பாருங்க. இந்த ஓலையில் உள்ள ஓலைச்சுவடி எழுத்துக்களில் வந்து குற்றி இருக்காது. சிலவில் வந்து சுழியங்கள் போட மாட்டார்கள். சுழியம் என்பது வட்டம். அதே மாதிரி ஒற்றை கொம்பு சிலவில் இருக்காது. சில இடங்களில் வட்டங்கள் போடப்பட்டிருக்கும். குற்று மட்டும் போட மாட்டார்கள். ஏன் குற்று போட மாட்டார்கள் சொன்னால் ஓலை வெடித்து விடும். பாருங்க. ஆனால் இங்கே வற்றாப்பளை அம்பாள் ஆலயத்தில் இருக்கிற ஓலைச்சுவடிகளில் குற்றுகள் வந்து போடப்பட்டிருக்கும். இந்த ஆலயத்துக்கு வந்து பெரும்பாலும் ஓலைச்சுவடியை எழுதி கொடுத்தவர் வந்து கோகிலார் சிவசாமி ஐயர் என்பவர். அவர்தான் ஆதி காலத்தில் இருந்த ஒரு முறையை வந்து இல்லாமல் செய்தவர். அதாவது குற்று போட்டு எழுதுகின்ற ஒரு முறையை வந்து கொண்டு வந்தவர் என்று சொல்லி நான் கோகிலார் சிவசாமி ஐயரை சந்திகைகளை சொன்னவர். ஆரம்பகால ஓலைச்சுவடியில் வந்து குற்று போடுற வழக்கம் இல்லை. இவர் குற்று போட்டு எழுதினவருங்க. அதுவும் குற்று போட மாட்டார்கள், சுழியம் தான் போடுவார்கள். பாருங்க, ஓலைச்சுவடியில் சுழியம் போட்டு தான் எழுதலாம். குற்று போட்டால் ஓலை வெடிச்சிடும். இது பிற்பட்ட காலங்களில் வந்த ஓலைச்சுவடி. நான் நினைக்கிறேன் கோயிலார் சிவசாமி ஐயா அழியினது தான் இது படித்து கொண்டிருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அது சொல்றதாக தெரிஞ்சிருந்தால் கோல் பண்ணுங்கள். ஆனால் அவரை நான் நேர்காணல் செய்யக்கல அவரே சொன்ன விஷயம் தான் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு இப்படி ஓலைச்சுவடிகளை எழுதி கொடுத்தது என்று சொல்லி. ஓலைச்சுவடியை பார்த்து படிக்கின்ற விடயத்தை பார்த்திருந்தோம். இந்த வைகாசி விசாக பொங்கல் நாளிலே இப்பொழுது நாங்கள் அம்பாளினுடைய தெற்கு பிரகாரத்திலே இடம்பெறுகின்ற பல செயற்பாடுகளை பார்க்க போகின்றோம். இப்பொழுது நாங்கள் கிழக்கு பிரகாரத்தால் வந்து உள்ளே வந்து சென்றிருந்தோம். இப்போ வந்து நாங்கள் தெற்கு பிரகாரத்தால் ஆலயத்துக்குள்ளே செல்ல போகிறோம். 2 வழிகள் இந்த ஆலயத்துக்கு இருக்கின்றது. ஒன்று கிழக்கு பக்கத்தாலேயும் நீங்கள் அந்த பெரிய வாசலால் உள்ளே போகலாம், கோபுர வாசலால். இந்த வாசலாலையும் நாங்கள் அப்படியே ஆலயத்துக்குள்ளே வந்து செல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு முன்னாலே வந்து அந்த இடங்களில் வந்து பொங்குவார்கள். பொங்கினதுக்கு பிறகு ஆலயத்துக்குள்ளே வந்து படைப்பார்கள். அது எங்கே படைக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இதில் வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து நீங்கள் ஆலயத்தை தரிசித்த பிறகு படைக்கின்ற இடம் இங்கே. ஸோ இங்கே வந்து தான் வந்து படைப்பார்கள். இதில் பாருங்க, கண்ணகை அம்மனுக்கு படைக்கப்பட்ட காட்சிகளையும் இப்பொழுது நாங்கள் வற்றாப்பளை கண்ணகி அம்பாளையும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பாருங்கள், பொங்கி படைத்து பக்தர்கள் நேர்த்தி கடன்களை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள்.
அங்கே கண்ணகி அம்பாள் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அற்புதமான அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்க, பொங்கி விட்டு பொங்கலை வந்து உள்ளே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரம் நிற்கிறோம். வாருங்கள், இன்னும் சற்று நேரத்தில் இருள வலிக்கிட்டுரும். இப்பொழுது நாங்கள் தெற்கு பிரகாரத்தில் சென்றாலும் ஆலயத்துக்கு உள்ளே வந்து செல்லலாம். ஆலயத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். இப்பொழுது நேர்த்தி கடன்களை பக்தர்கள் எவ்வாறு நிறைவேற்றியிருக்கிறார்கள் என பொங்கல் செய்து படைக்கின்ற காட்சியை பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணகி அம்பாளுக்கு வந்து நேர்த்திக்கு வந்து காசு கட்டுவார்கள். அதே போல் பால் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். நெய் விளக்குகள் ஏற்றி கண்ணகி அம்மனை வந்து இன்றைய நாளில் வேண்டுவார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரத்தில் தான் அனைத்தும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து விளக்குகள் வந்து ஏற்றப்படுகின்ற காட்சி. பாருங்கள், அடியவர்கள் கொண்டு வந்து நேர்த்திக்காக நெய் விளக்குகளை ஏற்றுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்றி கண்ணகை அம்பாளுக்கு பக்தியோடு இந்த இடத்துல நெய் விளக்குகளை ஏற்றி வைக்கின்ற அந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரத்தில் இவைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனைய பக்தர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெற்கு பிரகாரம் ஆலயத்துக்குள்ளே செல்வதற்கு பல வழிகள் வந்து இருக்கிறது. அதில் இது ஒரு 3வது வழி. இது ஒரு சிறிய ஒரு கோபுரம், 3 வாசல்கள் உள்ள சிறிய ஒரு கோபுரம். இப்பொழுதுதான் வர்ணம் பூசிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஏராளமான பக்தர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்குள்ள வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் அவதானிக்கணும். இந்த புதிய கோபுரத்தின் ஊடாக வந்து சென்று கொண்டிருக்கிறோம். என்ன விஷயம் அவதானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே உள்ள நிற்கிற கடமையில் இருக்கிற போலீஸார் எல்லாருமே இந்த மேலாடை இன்று தான் நிற்கணும். அது ஒரு பக்தி பூர்வமான ஒரு விஷயம். அதை நீங்கள் இங்கே அவதானிக்கணும். உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. இந்த பாருங்க, இதில் ஒருவர் இருக்கிறார், அங்கே ஒருவர் செல்கின்றார். எல்லாருமே வந்து உரிய முறைப்படி சரியான முறைப்படி நிற்கணும். பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அதோடு வந்து அம்பாளை வந்து அப்படியே நாங்கள் இங்கே வேண்டலாம். பாருங்கள், எல்லாம் குங்குமம், சந்தனம், திருநூறு எல்லாம் வைத்தபடி இங்கே இருக்கிறது. நிறைய பக்தர்கள் வேண்டி பக்தியோடு பூசிக்கொண்டு அந்த அற்புதமான காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரம் வந்தோம் என்று சொன்னால், இங்கே அம்பாளினுடைய அந்த திருவிழாக்களுக்கு கொடுத்த சாரிகள் இருக்கிறது. இந்த சாரிகள் வந்து எந்த சாரி எடுத்தாலும் 1000 ரூபாய். இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து சாரிகளும், அம்பாளுக்கு கொடுத்த சாரிகள் அனைத்தும்
1000 ரூபாய்க்கு வந்து பக்தர்களுக்கு வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதையும் இந்த ஆலயத்தில் வந்து செய்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரத்தில் விநாயகர் சந்நிதி இருக்கும். அதுக்கு அருகில் தான் இந்த சாரிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்துக்குள்ளே வந்து இந்த இடம் இருக்கும். இந்த வருஷம் வாங்காதவர்கள் அடுத்த வருஷம் வந்து வாங்குங்கள். இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் காட்டணும். இந்த இடத்துல பாருங்க, ஆலயம் வந்து புதிதாக செய்யும் பொழுது கருங்கலால் வந்து இதில் வந்து கீழ்த்தளங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இது அம்பாளினுடைய கற்பகிரகத்துக்கு நேர நாங்கள் பின்பகுதியில் வந்து நிற்கிறோம். அதற்கு பின்னாலேயும் வந்து அடியவர்கள் நெய் விளக்குகளை ஏற்றி பக்தியோடு வணங்குகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரத்தில் தான் நெய் விளக்கு வந்து அடியவர்களுக்கு வந்து வழங்குவார்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏராளமான நெய் விளக்குகளை வந்து அடியவர்களுக்கு வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நெய் விளக்கு வேண்டுன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு தான் வரணும். ஸோ அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரத்தில் பாருங்கள், ஏராளமான காவடிகள் வந்து வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே பல லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள். இரவில் தான் அதிகமாக வருவார்கள். அதே மாதிரி காவடிகளும் இரவில் தான் அதிகமாக வரும். இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரத்தில் வந்து சரியாக நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம். மேற்கு வீதி ஆலயம் வந்து நாங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்து செல்லலாம். மேற்கு வீதி ஆலயம் இப்போ நாங்கள் வந்து அப்படி உள்ளே சென்று பார்க்க போகிறோம். அனைத்து விடயங்களையும் நான் அவதானிக்கின்ற விடயங்களை வந்து உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். அடுத்த வருஷம் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் அவற்றை செய்யுங்கள். ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரம் இங்கே நாகம் படம் எடுக்கின்ற நாகதம்பிரான் இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். நாகதம்பிரானை பக்தர்கள் பக்தியோடு வணங்குகின்ற அந்த அற்புத காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஆலயத்துக்குள்ளே பாருங்கள், நாகம் படம் எடுக்கிறது. அங்கே சிவலிங்கத்தை கட்டி அணைத்தபடி இருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பாருங்கள், சுவரில் வந்து அப்படியே நாகம் இருப்பது போன்ற காட்சிகள். இங்கே வந்து நாகமும் வந்து காட்சி கொடுத்த பல அற்புதங்களும் நிகழ்ந்திருக்கிறது. அப்படியான வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தில் பக்தர்கள் ஆலயத்துக்குள்ளே இவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னென்ன விடயங்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது என பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தினுடைய வடக்கு பிரகாரத்தினுடைய உள் வீதியில் நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம். தெற்கு பிரகாரம், அதாவது மன்னிக்கோணும், வடக்கு பிரகாரத்தில் இருக்கிற வெளி வீதியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் முக்கியமாக காட்ட போகிற ஒரு விஷயம் வந்து இந்த வடக்கு பிரகாரத்தில் அன்னதான மடங்கள் வந்திருக்கிறது. நிறைய பேருக்கு ஆலயம் பாரவ அன்னதான மடம் எங்கே இருக்குன்னு தெரியாது, இவருக்கே தெரியாது. இவரும் குடும்பமாக வந்திருக்கிறாரு ஜேசி. இப்போ நான் வந்து இப்போ அன்னதான மடத்தை வந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். பாருங்கள், இதுதான் அந்த அன்னதான மடம். அன்னதானம் மட்டுமல்ல, நந்திக்கடல், எங்களுடைய நந்திக்கடல் பல வரலாறுகளை கொண்டது. அதிலும் பல, அதைத்தான் சொல்ல பல வழிகளை கொண்டது. இறுதி யுத்தத்தில் இந்த நந்திக்கடலுடைய பல வழிகள் வார்த்தையால் சொல்ல முடியாது. சரி, இப்போ வந்து நாங்கள் அன்னதான மடத்தை வந்து பார்க்குறோம். ஏராளமான அடியவர்கள் வரிசையில் நின்று இப்போ வந்து நேரம் 4 மணி ஆகுது. 4 மணிக்கும் பாருங்க, அன்னதானத்தை உண்ணுவதற்காக அடியவர்கள் அங்கே வரிசையில் நிற்கிறார்கள். அப்படி அங்கே பாருங்க, எல்லோரும் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அடுத்த பந்திக்கு வந்து இப்போ எல்லோரும் சாப்பிட போயினோம். இதில் வந்து கையை கழுவ வேண்டியதான். ஸோ ஆலயத்தினுடைய வடக்கு பிரகாரத்தில் அன்னதான மண்டபம் வந்து இருக்கிறது. நந்திக்கடலில் இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ வந்து முள்ளிவாய்க்காலில் இருந்து இந்த ஆலயத்தை அப்படியே பார்க்க போகிறேன். நந்திக்கடல் வழியாக இறுதி யுத்தம் நடந்த இடத்துல இருந்து ஆலயத்தை பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. குறிப்பாக அந்த இடத்துல இருந்து, அதான் அங்கே தான் முள்ளிவாய்க்கால் இருக்குது, அந்த இடத்துல இருந்து ஆலயம் எப்படி இருக்குன்னு நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் நந்திக்கடலுக்கு இங்கால இருந்து நயனாதீவை பார்த்து நிற்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற பகுதி வந்து முள்ளிவாய்க்கால் பகுதியிலிருந்து அந்த இறுதி யுத்தம் கடுமையாக நடந்த இடத்துல நிற்கிறோம்.
அந்த இடத்துல இருந்து நந்திக்கடல் வழியாக வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தை வந்து பார்க்குறோம். வந்து தெரியுது பார்த்தீங்களா? அதான் வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயம். இந்த இடத்துல தான் இறுதி யுத்தம் நடந்த அந்த நந்திக்கடல் பகுதி. இதுதான் அந்த முக்கியமான பகுதிகளில் ஒன்று. அடியவர்கள் இப்பொழுது காவடிகள் பாட்சொம்புகளை எடுத்து செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் வடக்கு கோபுரத்தின் ஊடாக ஆலயத்துக்குள்ளே வந்து விட்டோம். ஆலயத்துக்குள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கும். வண்ணமயமான மஞ்சள் வர்ணத்தில் ஆலயம் வந்து ஜொலிக்கிறது. இங்கே விபூதிகளை பக்தர்கள் வாங்குகின்ற இடம் வடக்கு பிரகாரத்தில் வந்து இருக்குது. ஸோ எங்கெங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியும் இந்த காணொலியில் வந்து சொல்லியிருக்கிறேன். அடியவர்களுக்கு விபூதிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்திலே வசந்த மண்டபத்திலே அங்கே எம்பெருமாட்டி காட்சி தருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வண்ண மயமான மலர் மாலைகளாலே அங்கே அலங்கரிக்கப்பட்டு அடியவர்களுக்கு வசந்த மண்டபத்திலே அங்கே அன்னையவள் காட்சி தருகின்ற அந்த அற்புதமான காட்சி. பக்தர்களும் அங்கே அன்னையை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அம்பாளுக்கு அங்கே தீபங்கள் காட்டப்பட்டு அர்ச்சனை செய்தவர்களுக்கு காளாஞ்சியும் இங்கே வசந்த மண்டபத்துக்கு முன்னாலே தான் வழங்கப்படுகிறது. அதுபோல் நாங்கள் ஆலயத்தை சுற்றி பார்த்து இப்பொழுது ஆலயத்துக்கு முன்னாலே வந்துவிட்டோம். நன்றி மக்களே. பகல் திருவிழா எப்படி இடம்பெற்றேன்னு பார்த்துருப்போம். இனி அடுத்ததாக இரவு திருவிழா எப்படி இடம்பெறுதுன்னு சொல்லி அடுத்த பகுதியில் வந்து நினைக்கிறேன். நன்றி உறவுகளே. அடுத்த காலையில் உங்களை நான் சந்திக்க வரேன் என்று உங்களை நன்றி உறவுகளே.